வெல்கம் டு சுடுதனி. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஃபுல் ட்ரெடிஷ்னல் சவுத் இண்டியன் வெஜ் விருந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம ஊர் ஸ்டைலில் சாம்பார், புளிக்குழம்பு, ரசம், அவியல், மசியல், பச்சடி, ஊறுகாய், அப்பளம்னு பிரமாதமாக சமைக்க போகிறோம். இது எல்லாமே தனியாக நானே பண்ணேன். இன்னைக்கு என் ஹஸ்பண்ட்க்கு ஸ்பெஷலாக பண்ணுங்கிறதுக்காக இதை நான் பண்ணேன். இது எல்லாத்தோட செப்பரேட் வீடியோஸும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் இந்த வீடியோ எதுக்குன்னா, இதை பிளான் பண்ணி ஒரு ஆளாக செய்கிறதுக்கு எப்படி பண்ணால் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் இதை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை 1 by 1 எப்படி பண்ணேங்கிறதையும் ஒரு கிளிம்ஸ் மாதிரி நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு இந்த மாதிரி சமைக்க போகிறீங்கன்னா இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ விருந்தை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே சாம்பாருக்கான பருப்பும் அதோட கொஞ்சம் பருப்பு எக்ஸ்ட்ராவும் போட்டு நான் வேக வச்சுக்கிட்டேன். அதோட 2 உருளைக்கிழங்கையும் சேர்த்து 5-6 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இது ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே இப்போ தனியாக புளியும் நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ முதல்ல நான் பண்ண போகிறது சாம்பார் தான். ஸோ அதுக்கான காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நான் அதை ரெடி பண்ணிக்கிட்டேன். இதுக்கு வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய், பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு புளி கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதோட சாம்பார் தூள், மஞ்சள் தூள், அதோட உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். நம்மளோட பருப்பு இப்போ வெந்துருச்சு. ஸோ சாம்பாருக்கான பருப்போட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பருப்பும் வச்சுக்கிட்டேன். ஸோ தனியாக அதை பிரித்து வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வெந்தயம், பெருங்காயம், அதோட 2 பச்சை மிளகாய், கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ இதோட முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் இல்லாட்டி எந்த காய் நம்ம சேர்த்து சாம்பார் பண்ணுறோமோ அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இதோட தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்புலேயே கொதிக்க விடலாம். லாஸ்ட்டாக கொதிச்சதுக்கப்புறமா இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு அதோட தாளிச்சும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், சாம்பார் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் உருளைக்கிழங்கு மசியலும் உருளைக்கிழங்கு பொடி மாசும் பண்ணுறேன். அதுக்கு தனித்தனியாக வேக வச்ச உருளைக்கிழங்கை பீல் பண்ணி எடுத்துக்கிறேன். பொடி மாஸ்க்கும் மசியலுக்கும் தேவையான வெங்காயம், தக்காளி, அதோட புளிக்குழம்புக்கான பூண்டு வெங்காயம் 2மே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதோட கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சுக்கலாம். கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதோட உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறமா இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நல்லா உதுத்து விட்டுக்கலாம். ஆல்ரெடி வேக வச்ச உருளைக்கிழங்குங்கிறனால ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணும்ட்டு இல்லை. வெங்காயம் மட்டும் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தேங்காய் தூவி நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை நம்ம இறக்கிடலாம். நம்மளோட உருளைக்கிழங்கு பொடி மாசு இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து மசியல் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, அதோட கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். இதோட ஒரு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே ஒரு தக்காளி நல்லா பழமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இது கூடவே உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதோட இஞ்சி பூண்டு விழுந்தும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது எல்லாமே நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் ஆல்ரெடி வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுடலாம். இதில் உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் அது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிடணும். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா கலந்து வரும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்து இதை நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு மசியல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து புளிக்குழம்புக்கு நான் புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். இதோட புளிக்குழம்பு பொடி சேர்த்துட்டு அதோட உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுடலாம். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதோட பூண்டு, வெங்காயம், பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா திக்காய் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு. லாஸ்ட்டாக இதில் நம்ம தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதான், இப்போ புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
அடுத்து அவியல் பண்ணுறதுக்காக நான் காயெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி முருங்கைக்காய், பீன்ஸ், கேரட் தான் எடுத்திருக்கேன். நம்ம ஜென்ரலாக அவியலுக்கு எந்த காய் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அதோட பச்சடிக்கான காயும் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, வெண்டைக்காய் எல்லாமே நறுக்கி வச்சாச்சு. இப்போ ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதோட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே வெட்டி வச்சுருக்க வெண்டைக்காயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இதோட உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம வேக வைக்கணும். இது கூடவே நான் ஒரு ஸ்டாண்ட் போட்டு அவியலுக்கான காயும் சேர்த்து வேக வச்சுக்க போகிறேன். ரெண்டுத்தையுமே 2 விசில் வச்சு எடுத்தா போதும். ஸோ அப்படியே வச்சிடலாம். இப்போ 2 விசிலுக்கு அப்புறமா இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. காயை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் சேர்க்கறதுக்காக 4 சில் தேங்காவோட 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரவையை அப்படியே பச்சடியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா இதோட ஃப்ளேவர் நல்லா அப்சர்வ் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா ரெடி ஆனதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக இதில் தாளிச்சு கொட்டிக்கலாம். நம்மளோட வெண்டைக்காய் பச்சடி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்த அவியலுக்கு நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 4 சில் தேங்காவோட 3 பச்சை மிளகாய், 4 வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம வேக வச்சிருக்க காய்கறிகள் எல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்ட்டு இல்லை, ஒரு 5 நிமிஷத்துலேயே இது ரெடி ஆகிடும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் எண்ணெய் முன்னாடியே சேர்க்கல அப்படின்னா நடுவில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் தாளித்து கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட அவியல் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ரசம் பண்ணுறதுக்காக ஒரு மிக்சியில் சீரகம், மிளகு, மல்லி சேர்த்துட்டு அதோட 2 வரமிளகாய், 4 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இது கூடவே 1 இல்லாட்டி 2 தக்காளி சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக புளி தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் இதை சேர்த்துட்டு இதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் மல்லித்தலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அதை அடுப்பில் அப்படியே சேர்த்துடலாம். இது ரொம்ப தளன்னு கொதிக்கக்கூடாது. லைட்டாக சூடு பண்ணிட்டு நம்ம இதில் தாளிச்சு கொட்டிடலாம். நம்மளோட ரசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து மோருக்காக நான் 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். கடைஞ்சதுக்கு அப்புறமா இதில் வெறும் கடுகு மட்டும் தாளித்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இப்போ மோர் ரெடியாக இருக்கு. அடுத்து ஊறுகாய்க்காக ஒரு குட்டி மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துட்டு வெந்தய பொடி இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் கடுகு, பெருங்காயம் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாங்காயை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் பரட்டி விட்டுக்கலாம். இப்போது இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப வச்சா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். இதுனா நல்லா ஊறுகாய் மாதிரி நரிச்சுன்னு இருக்கும். இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளோட தடபுடலான விருந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் நேற்று தான் கருப்பட்டி அல்வா செஞ்சு வச்சேன். ஸோ ஸ்வீட்டுக்கு கருப்பட்டி அல்வாவும் அப்பளமும் தனியாக பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு சூப்பரான சவுத் இண்டியன் வெஜ் மீல்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ணியாச்சு. பண்ணுறது ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம கரெக்டாக அதுபடி பிளான் பண்ணிக்கிட்டா நம்ம கட் பண்ணுறதுலேருந்து அடுப்பில் ஏற்றி இறக்குற வரைக்கும் எல்லாமே ஒரு ஃப்ளோவாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு விருந்து பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.